டேபிள்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்றது அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டேபிள்ஸ் ட்ரா பண்றதுக்கு நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். டேபிள் டேக் உள்ள வந்து இப்போ நீங்க டேபிள் ஹெட்டிங் போடணும் அப்படின்னா வந்து வெயிட் ஒன் செகண்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம டேபிள்ஸ் டாபிக் பார்க்க போறோம். அதில் வந்து நம்ம டேபிள் டினோட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? டேபிள் டேக் யூஸ் பண்ண போகிறோம். டேபிள் கிரியேட் பண்ணுற டேபிள் டேக் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து டேபிள் ஹெட்டிங்கை டினோட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஸோ ஹெட்டிங் ஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டிஹெச் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணுவீங்க. டிஹெச் இந்த டேக் ஓப்பன் பண்ணி தான் வந்து நீங்கள் டேபிளோட ஹெட்டிங் வந்து டினோட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ டேபிள் இருக்கிற ஒவ்வொரு ரோவை டினோட் பண்ணணும் அப்படின்னா வந்து டேபிள் ரோ டிஆர் இந்த டேக் வந்து யூஸ் பண்ணி போடுவீங்க. டிஆர் டேக் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டேபிள் ரோ வந்து டினோட் பண்ணுவீங்க. சேம் அதே மாதிரி வந்து டேபிள் இருக்க நீங்கள் கண்டென்ட் டைப் பண்ணுவீங்கல்ல, அந்த கண்டென்ட் டைப் பண்ணுறதுக்கு வந்து டிடி கொடுப்பீங்க. இந்த 4 டேபிள் தான் வந்து டேபிளுக்கு வந்து மெயின் டேக்ஸ். ஓகேவா? இந்த டேபிளோட மெயின் டேக்ஸ் இவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் இருக்கு. அது என்னென்ன டேக்னா வந்து டேபிளில் ஹெட் கிரியேட் பண்ணுறாங்க டிஹெட் டிஹெச்இஏடி அண்ட் டி பாடி டேபிளோட பாடி கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டி ஃபுட் இந்த மாதிரி டேக்ஸ் இருக்கு. இப்போ காமனாக டேபிள் யூஸ் பண்ணது வந்து இந்த டேக்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அடிஷனல் டேக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணி பார்ப்போம். அது எப்படி பண்ணுறதுனா வந்து இப்போ நார்மலாக டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிட்டோமா, டேபிள் டேக்ல வந்து ஒரு டேபிள் ஹெட்டிங் டினோட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு இப்போ நார்மலாக அது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணுறோம். டேபிள் ஹெட்டிங் டினோட் பண்ணுறதுக்கு ஒரு ரோ கிரியேட் பண்ணுறோம். அந்த ஒரு ரோக்குள்ளே வந்து எனக்கு டேபிள் ஹெட்டிங் வரணும் அப்படிங்கிறோம். ஓகேவா? டிஹெச்குள்ளே வந்து என்ன ஹெட்டிங் இருக்குன்னா வந்து இப்போ எஸ் டாட் என்ன சீரியல் நம்பர் டினோட் பண்ணுறதுக்காக எஸ் டாட் என்ன கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி டிஹெச்குள்ளே வந்து டிஹெச்குள்ளே நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுத்தது டிஹெச்குள்ளே கிளாஸ். இப்போ நம்ம வந்து இந்த மூணு கண்டென்ட் வாங்க போகிறோம். அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு ரோ கிரியேட் பண்ணி இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஓகே இப்போ இருக்கா. இப்போ நம்ம சிம்பிளாக இது எப்படி இருக்குன்னா வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து டேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன சொல்லியிருக்கோம்னா வந்து எஸ் டாட் என்போ ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் வாங்குறதுக்கு, அடுத்தது வந்து நேம் வாங்குறதுக்கு, அடுத்தது வந்து என்ன கிளாஸ் அப்படின்னு வாங்குறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சீரியல் நம்பர்ல 1 டைப் பண்ணி நேம் வந்து இப்போ சாண்டின் டைப் பண்ணி கிளாஸ் வந்து இப்போ 12 ஸ்டாண்டர்ட் டைப் பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படின்னா வந்து இன்னொரு ரோ கிரியேட் பண்ணுமா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டேக்ல வந்து ஹெட்டிங்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து டேபிள்குள்ள கண்டென்ட் கொடுக்க போறோம். அது எப்படி கொடுக்க போறோம்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து நெக்ஸ்ட் ரோ கிரியேட் பண்றோம். அடுத்த ரோ கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து நம்ம கண்டென்ட் கொடுக்க போறோமா. கண்டென்ட்க்கு நம்ம என்ன டேக் பார்த்தோம், டிடி பார்த்தோமா. ஸோ வந்து டிடிக்குள்ள டேபிள் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கொடுக்க போறோம். டிடினால டேபிள் டிஸ்கிரிப்ஷன். அந்த டேக்குள்ள வந்து நேம் வந்து 1ன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் இதுக்கு. அடுத்தது வந்து டிடிக்குள்ள சாண்டின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிடிக்குள்ள 12 ஸ்டாண்டர்ட் இப்போ கொடுக்குறோம். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்கோம். சாரி, இப்போ வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா? லைவ் சர்வ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா? அது நார்மலா செகண்ட். இது வந்து உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே. இப்போ வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்டிங்கில் வந்து சீரியல் நம்பர் வேணும், நேம் வேணும், கிளாஸ் வேணும். அந்த ஹெட்டிங் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வந்து ஹெட்டிங் கிரியேட் பண்ணிருச்சு, சீரியல் நம்பர், நேம், கிளாஸ். இதை வந்து டேபிள் ஹெட்டிங்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ரோ கிரியேட் பண்ணி அந்த ரோக்குள்ள வந்து டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இது உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா டேபிள் ஹெட்டிங்கை வர, அதாவது இந்த நேமுங்கிற ஃபாண்ட் பாருங்க, அந்த நார்மலான நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபாண்ட் பாருங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபாண்ட்டை விட ஹெட்டிங் ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம செப்பரேட்டாக டிடி கொடுக்காம டிஹெச் கொடுக்கும். இங்கே நம்ம டிடி கொடுத்தாலும் உங்களுக்கு சேம் ஒர்க் ஆகும். பட் என்னன்னா வந்து உங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நார்மலாக இருக்கும். ஹெட்டிங் வந்து ஹைலைட் ஆகி காமிக்காது. அதுக்காக தான் நம்ம டேபிள் ஹெட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ உங்களுக்கு டேபிள் ஹெட்டிங் ஏன் யூஸ் பண்ணுறோம், டேபிள் டிஸ்கிரிப்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறோம்னு புரிஞ்சுதா? இதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் ஆர கொடுத்தா அது எனக்கு திருப்பி அப்படியே காப்பி ஆகிட்டு வருது. ஸோ இப்போ பாருங்க, சீரியல் நம்பர் வந்து அடுத்தது வந்து நான் 2 கொடுக்குறேன். சீரியல் நம்பர் இது 2 கொடுத்துட்டு சாண்டிக்கு பதிலாக வந்து ஷரண் கொடுக்குறேன். ஓகேவா? சேம் 12th கிளாஸ். அடுத்தது வந்து 3 கொடுக்குறேன். வேற யாரு, சும்மா ஒரு ஆகாஷ்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு டேபிள் இப்போ பர்டிகுலர் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோமா, இது ஏன் நமக்கு டேபிள் உங்களுக்கு தெரில அப்படின்னா நம்ம டேபிளுக்கு பார்டர் போடலை. ஸோ வந்து அது நம்ம சிஎஸ்எஸ்ல பண்ணும்போது தான் வந்து பார்டர் தெரியும். ஓகேவா? டேபிளுக்கு நம்ம வந்து பார்டர் அப்ளை பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியல. இப்போ நான் வந்து இதுக்கு ஏதாவது பார்டர் நான் கொடுக்குறேன்னா வந்து ஸ்டைலில் பார்டர் ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? தென் பார்டர் கலர்லாம் கொடுக்கணுமா, 2 பிக்சல் சாலிட் அண்ட் வந்து ப்ளூ கலரில் ப்ளூ. ஓகே, இப்போ பார்த்தீங்களா டேபிளோட பார்டர் தெரியுதா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் பார்டர் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் ஹெட் டிஆருக்கு பார்டர் கொடுப்போம். அது பதிலாக இப்போ சிஎஸ்எஸ்ல இந்த கமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு ஸ்டைல் ஷீட்ல வந்து இந்த கமெண்ட் நான் கொடுக்குறேன். அதை எப்படி பண்ணலாம்னா வந்து ஸ்டைல், இதெல்லாம் நம்ம சிஎஸ்எஸ் டாபிக்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் சும்மா கொடுக்குறேன் டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, இதை நான் வந்து இந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேபிள் கிரியேட் ஆகிட்டு தெரியுதா, அந்த ஸ்டைல் வந்து நம்ம பார்டரில் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது பார்டர் கொடுத்தோம், டேபிளுக்கு ஒரு பார்டர், இந்த ரோக்கு ஒரு பார்டர், டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பார்டர், ஹெட்டுக்கு ஒரு பார்டர் கொடுத்து எனக்கு பார்டர் வந்து 2 பிக்சல்ஸில் வேணும், சாலிடாக இருக்கணும் அண்ட் ப்ளூ கலர். இது நம்ம இந்த டீட்டெயில்ஸ் என்ன நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ HTML டேக்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோ, டேபிள்குள்ள ஒரு ரோ, இந்த சீரியல் நம்பருக்குள்ள இந்த ஸ்ட்ரைட் ரோ கிரியேட் பண்ணிக்கிறோம். சாரி, இந்த ரோ கிரியேட் பண்ணியிருக்கோமா, இந்த ரோக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், டேபிளோட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன சீரியல் S.N1 கொடுத்து சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹெட்டிங்ல நேம் கொடுத்துருக்கோம். அடுத்து தேர்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த ரோ ஓவர் ஆயிடுச்சு. இந்த 3 ரோ, எனக்கு 3 கண்டென்ட் வேணும், ரோ ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு 4 கண்டென்ட் வேணும்னா 4 டேபிள் 4 ரோ கொடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கண்டென்ட் வேணுமோ நீங்கள் எத்தனை ரோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 3 கண்டென்ட் போதும், இந்த 3 ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ரோ கிரியேட் பண்ணி அடுத்து வந்து நெக்ஸ்ட் ரோ போகிறோம். நெக்ஸ்ட் ரோ கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டீடைல் என்ன வேணும்னா வந்து டேபிள் டிஸ்கிரிப்ஷன், டேபிள் டீடைல்னு சொல்லுவாங்க டிடினா. அதில் வந்து என்ன வேணும்னா வந்து 1, ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் 1 வேணும். அடுத்தது வந்து எனக்கு சாண்டிங்கிற வேல்யூ வேணும். அடுத்து நான் வந்து இன்னொரு டிடி டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள வந்து சாண்டின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 12ன்னு ஒன்று வேணும், கிளாஸ் என்ன கிளாஸ் 12 வேணும். ஸோ அடுத்த டிடி ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் 12th கிளாஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரோ மூணு டீட்டெயில் டைப் பண்ணிச்சு. அப்புறம் வந்து இந்த ரோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த டேபிள் ரோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரோ ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டீடைல் வந்து 2 கொடுக்குறேன். அதே மாதிரி 7 கொடுக்குறேன். தென் 12 கொடுத்துட்டு இந்த ரோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ரோ இந்த மாதிரி பண்ணியாச்சா. இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம நார்மலாக வந்து டேபிள் வந்து யூஸ்வலாக இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேபிள் இந்த 3 டேக் எக்ஸ்ட்ரா சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 3 டேக் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேவா? இது வந்து நம்ம டேபிள் பாடின்னு வச்சுக்கோம். இதெல்லாம் இந்த கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கிறது ஒரு டேபிள் பாடிக்குள்ள கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். அது வந்து நம்ம டி பாடி. ஓகேவா? அந்த டேபிள் பாடிக்குள்ள எனக்கு இந்த கண்டென்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? டேபிள் பாடிக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்குது. இதை வந்து நான் டேபிள் பாடிக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டென்ட்லாம் தான் எனக்கு டேபிளோட பாடி, இந்த கண்டென்ட்லாம் தான் எனக்கு டேபிளோட பாடிக்குள்ள வேணும்னு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது டேபிள் பாடி வந்து இங்கே ஓப்பன் பண்ணி எனக்கு டேபிள் பாடிக்குள்ள இந்த கண்டென்ட் வேணும்னு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் ஹெட்னு ஒன்று கிரியேட் பண்ணுமோ அதுக்கு நம்ம டி ஹெட் கிரியேட் பண்ணுறோம். டேபிள் ஹெட் கிரியேட் பண்ணிக்கிறோம்.
டேபிள் ஹெட் கூட நம்ம அதே மாதிரி சேம் ஒரு ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். டேபிள் ரோ ஓப்பன் பண்ணி அதே மாதிரி டேபிள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். என்ன டிஸ்கிரிப்ஷன்னா வந்து அட்டண்டன்ஸ் ஷீட்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, சும்மா இப்போ நான் கொடுத்துருக்கேன் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் ஹெட் கிரியேட் ஆயிருக்குது. இப்போ இந்த டேபிள் ஹெட்டையே வந்து நான் தூக்கி டேபிள் பாடி கீழே போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்க. டேபிள் பாடி இருக்கு, அதுக்கு நான் அந்த ஹெட்டை போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டில் எனக்கு வந்து டேபிள் பாடிக்கு மேலே தான் ஹெட் வருது. ஏன்னா எப்பவுமே வந்து ஹெட் வந்து ஒரு கண்டென்ட்டோட டாப்ல இருக்கணும். இது ஹெட்டர் மாதிரி. ஓகேவா? ஹெட் வந்து ஒரு கண்டென்ட்டோட டாப்ல தான் இருக்கணும். இதுதான் வந்து டேபிள் பாடிக்கும் ஹெட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் தான் என் ஹெட்டுக்கு கீழே போட்டு காமிச்சுட்டு இப்போ டேபிள் ஹெட் வந்து பார்த்தாச்சு. இப்போ என்ன இருக்குன்னா வந்து இந்த மூணு மூணு கண்டென்ட் இருக்குதா, இது வந்து இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ மூணு கண்டென்ட் இருக்குது, அதாவது மூணு லைனுக்கு வந்து ஒரே ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ இப்போ அதை என்ன பண்ண போறோம்னா வந்து இதை நம்ம வந்து மெர்ஜ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா வந்து இங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கு, எம்டி ஸ்பேஸ் இருக்கு, பட் இது வந்து ஃபுல்லா வரணும். அப்போ அது என்ன பண்ணலாம்னா வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ரெண்டு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். அது என்னன்னா வந்து கால் ஸ்பேன் அப்படிம்பாங்க. COLSPAN. இது வந்து கால் ஸ்பேன் எதுனா காலமை மெர்ஜ் பண்றதுக்கு. அடுத்து ரோ ஸ்பேன் அப்படின்னா வந்து ரோவை மெர்ஜ் பண்றதுக்கு. சாரி, ரோ ஸ்பேன் அப்படின்னா வந்து ரோவை மெர்ஜ் பண்றது. ஓகேவா? கால் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன். இப்போ பாருங்க, இதுக்குள்ள வந்து டேபிள் இதுக்குள்ள வந்து நான் டிடி இருக்கா, டிடிக்குள்ள வந்து நான் ரோ ஸ்பேன் கொடுக்குறேன். ரோ ஸ்பேன் கொடுத்துட்டு 3 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, எந்த டிஃபரன்ஸும் வரல. ஏன் அப்படின்னா வந்து ரோஸ் பேன் இருக்குல்ல, ரோஸ் பேனுங்கிறது இந்த ரோல இருக்க மூணு லைனை வந்து மெர்ஜ் பண்ணும். பட் அடுத்த லைன்ல கண்டென்ட் இருக்குது, ஸோ வந்து இது மெர்ஜ் பண்ணாது. புரியுதா? ரோஸ் பேன் வந்து இந்த ரோல இருக்கிற மூணு லைனை மெர்ஜ் பண்ணும், பட் வந்து கண்டென்ட் இருக்கலாம் அந்த லைனை மெர்ஜ் பண்ணாது. சேம் இப்போ அதே மாதிரி நான் வந்து இப்போ கால் ஸ்பேன் கொடுக்குறேன். கால் ஸ்பேன் கொடுத்து 3 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, இந்த மூணு காலமும் மெர்ஜ் ஆயிருச்சா? ரோஸ் பேன் கொடுத்தா எனக்கு மெர்ஜ் ஆகலை, ஏன்னா வந்து இந்த ரோல வந்து மூணு கண்டென்ட் இருந்தது. பட் நான் இந்த கால் ஸ்பேன் கொடுக்கும் போது வந்து இந்த காலம்ல வந்து அந்த கண்டென்ட் பிளாங்கா இருக்குல்ல, அதனால இந்த காலம் வந்து இப்போ எனக்கு மெர்ஜ் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த காலம் வந்து மெர்ஜ் ஆயிருச்சு. இப்போ சேம் இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ இந்த ரோஸ் பேனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஸோ இந்த ரோஸ் பேனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க, இந்த டேபிள் இது இருக்கா, இதெல்லாம் ஸோ இது இருக்கட்டும், இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அண்ட் இதையும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ தெரியுதா? இப்போ வந்து எனக்கு இந்த மூணு கிளாஸ் 12th கிளாஸ் தானே, ஸோ வந்து எனக்கு டிஃபரன்ஸ் தேவையில்லை. அப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த 12 ஃபர்ஸ்ட் நான் டெவலப் பண்ணி அதுக்குள்ள வந்து இந்த ரோஸ் பேனை நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ பாருங்க, இந்த மூணு ரோக்கு காமனா வந்துருச்சா? இப்படிதான் வந்து மூணே மெர்ஜ் பண்ணுவீங்க. இந்த சென்டர் அலைன் பண்றதுல வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசிக் முடிச்சிடலாம். அந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அலைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்டர் போடுறது எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும் அந்த சாப்டர்ல நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேசிக்ஸ் மட்டும் பார்த்து இப்போ வந்து புரிஞ்சுதான் உங்களுக்கு. கால் ஸ்பேன்னா என்ன? கால் ஸ்பேன்னா வந்து இந்த மூணு காலம், இந்த வெர்டிக்கல் காலம், மூணு வெர்டிக்கல் காலம் இருக்குல்ல, இந்த மூணு வெர்டிக்கல் காலமையும் மெர்ஜ் பண்றதுக்காக கால் ஸ்பேன் கொடுக்குறோம். அதே மாதிரி ரோ ஸ்பேன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோ ஹரிசாண்டல் ரோ மூணையும் மெர்ஜ் பண்றோம். ஹரிசாண்டல் ரோ மூணையும் மெர்ஜ் பண்றதுக்காக ரோ ஸ்பேன் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபூட்டர்னு ஒன்று இருக்குது. டி டி ஃபூட்னு சொன்னா டி ஃபுட் சேம் அதே மாதிரி தான். ஒரு டேபிள் ரோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே டேபிள் கிரியேட் பண்ண ஒரு ரோ கிரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து டேபிள் ரோ டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவீங்க. சேம் அதே மாதிரி கொடுத்துட்டு டோட்டல்னு கொடுக்குறேன். டோட்டல் கொடுத்துக்கிறேன். சாரி, டோட்டல் கொடுத்தாச்சு. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு நான் டோட்டல் கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி வந்து ஒரு டிடிக்குள்ள வந்து இப்போ வந்து 3 ஸ்டூடெண்ட் இருக்கிறனால 3 கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த மாதிரி நல்லா ஓகேவா? இப்போ இது என்ன பண்ண போறோம்னா சேம் அதே மாதிரி காலம் வந்து மெர்ஜ் பண்ண போறோம். கால் ஸ்பேன் 2 கொடுக்குறோம். இப்போ ஓகேவா? டோட்டல் நீட்டாக வந்துருச்சா? இப்போ உங்க டேபிள் நீட்டாக வந்துருச்சா? இப்போ அந்த டேபிள் ஃபூட்டருக்கும் பாடிக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்னா வந்து கலர் கொடுத்து காமிக்கிற பாருங்க. டி ஃபூட்ல வந்து சாரி டி ஃபூட்ல பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன் பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு அக்வாவில் கொடுக்குறேன். தெரியுதா? அக்வா. ஓகே. சேம் அதே மாதிரி டி ஹெட்ல டேபிளோட ஹெட்ல வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். என்ன கலர் வேணும்னா வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளரி வுட் கொடுக்கலாம். ஓகேவா? இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து டேபிள் பாடி இருக்கா, டேபிள் பாடியில் சேம் அதே மாதிரி தான் இப்போ பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இது வந்து மேலே இருக்கிற கண்டென்ட் டேபிள் ஹெட்டு, இது வந்து டேபிள் பாடி, இது வந்து டேபிள் ஃபுட்டர்.
சப்போஸ் இந்த டேபிள் ஃபூட்டர் நான் தூக்கிட்டு போய் மேலே போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்க. டேபிள் ஹெட்டை தூக்கிட்டு வந்து கீழே போட்டால் திருப்பி ஹெட் மேலே தானே போகுது. இப்போ அதே மாதிரி வந்து டேபிள் ஹெட்டுக்கு மேலே நான் தூக்கி போய் ஃபூட்டரை போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஸ்டில் கீழே தான் வருது. ஏன்னா ஃபூட்டர் பொசிஷன் வந்து எப்பவுமே கீழே தான் இருக்கும், ஹெட் பொசிஷன் எப்பவுமே மேலே தான் இருக்கும், பாடி பொசிஷன் எப்பவுமே சென்டரில் தான் இருக்கும். இது நீங்கள் எந்த ஆர்டர் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணி போட்டாலும் டேபிள் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மோஸ்ட்லி வந்து நம்ம டேபிள்குள்ளேயே வந்து டேபிள் ஹெட் கொடுக்காமே வந்து எல்லாத்தையும் கண்டென்ட் கொடுப்போம். பட் இந்த மாதிரி கொடுக்கறத வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனர். ஓகேவா? டேபிள் ஹெட் டிக்ளேர் பண்ணணும், பாடி டிக்ளேர் பண்ணணும், அண்ட் ஃபூட்டர் டிக்ளேர் பண்ணணும். இப்படி டிக்ளேர் பண்ணுறதா வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகே, இப்படிதான் வந்து ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணணும். புரிஞ்சுதா இந்த சின்டாக்ஸ்? ஸோ வந்து டேபிள் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். டேபிள் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இதோட கண்டென்ட் எதுவுமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டேபிளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு டேபிள் பர்டிகுலர் டேபிள் பிளாங்க் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா பாருங்க. இப்போ ஒரு நெக்ஸ்ட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு நெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதையே க்ளோன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு வந்து சேம் இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஒருத்தர் வரான். ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் பையன் பேர் எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணலாம்னா வந்து இந்த மாதிரி நான் பிளாங்கா விட்றேன்ல, பிளாங்கா விட்டாலும் உங்களுக்கு பாருங்க எனக்கு பையன் பேர் தெரியல. ஸோ வந்து நான் பிளாங்கா விட்டுருக்கேன். இந்த பிளாங்கா விட்டிங்கன்னா வந்து என்ன ஆகுன்னா வந்து உங்களுக்கு பேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணும்போது வந்து உங்கள் பேஜ் வந்து ரெஸ்பான்சிவ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா வந்து பிளாங்க் ஸ்பேஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி கவனிச்சவங்களுக்கு தெரியும். பிளாங்க் ஸ்பேஸ் ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பர்சன் நியூ பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுவோம். செமிகாலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து சேம் அதே தான், கண்டென்ட் பிளாங்க் ஸ்பேஸ் தான் இருக்கும். பட் வந்து இந்த இடத்துல எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ வந்து உங்கள் பேஜ் லோட் ஆகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் கண்டென்ட் கொடுத்து பிளாங்க் விடாமல் நம்ம வந்து நியூ பிளாங்க் ஸ்பேஸ் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த கேரக்டர் இதோட வேல்யூ என்னன்னா நல் தான் சொல்லுவாங்க. ஓகே, நியூ பிளாங்க் முன்னாடி கவனிச்சவங்களுக்கு தெரியும். இது வந்து நல். ஓகேவா? இந்த வேல்யூ கொடுத்தனால இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். இப்போ வந்து இப்படி தான் வந்து டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம்.